அத்தியாயம் 12. உருப்படாதவன் சொன்ன உண்மை. காவல் நிலைய ஆய்வாளர் சிங்காரம் கொடுத்த புகாரை மீண்டும் கவனமாக புலனாய்வு செய்யத் தொடங்கினார். தாமரை வெற்றிமுரசை பற்றி கூறிய உறுதியான மொழிகள் அவன் மனதில் இருந்தன. ஒரு நாள் காலை சிங்காரத்தின் வீட்டுக்குச் சென்றார். அங்கே சிறுவன் ஒருவன் இருந்தான். உன் அப்பா எங்கே என்று கேட்டார். அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊரிலே நடக்கும் திருமணத்திற்கு போயிருக்கிறார்கள். வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லையா? நான் தான் பெரிய மனிதன் என்று கூறி சிரித்தான். அட, நீதான் பெரிய மனிதனா? எந்த வகுப்பில் படிக்கிறாய்? 4ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன். நகைகள் திருடு போன அன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நகைகள் திருடு போனதா? எங்கே திருடு போனது? உங்கள் வீட்டில் நகைகள் திருடு போன அன்றைக்கு. எங்கள் வீட்டில் எந்த நகையும் திருடு போகவில்லை. எங்கள் வீட்டில் நகை திருடு போனது என்று உங்களுக்கு யார் சொன்னது? அதை முதலில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா தான் சொன்னார். சிறுவன் சிரித்தான். என் அப்பா உங்களை நன்றாக ஏமாற்றி இருக்கிறார். நீங்களும் அதை நம்பி ஏமாந்தீர்களா? ஏமாறுங்கள் ஏமாறுங்கள் என்று மீண்டும் சிரித்தான். உங்கள் வீட்டு நகைகள் இருசன் வீட்டிற்கும் முனியன் வீட்டிற்கும் எப்படி போயிருக்க முடியும்? இது தெரியாதா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஏழுமலை இருசன் வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் இருப்பவர். அவர்தான் கொண்டு போய் இருவர் வீட்டிலும் ஒளித்து வைத்து விட்டார். ஏன் அப்படி ஒளித்து வைத்தார்? இது கூடவா தெரியாது உங்களுக்கு என்று கேட்டு சிரித்தான் சிறுவன். தெரியவில்லையே. நீதான் கெட்டிக்காரனாக இருக்கிறாயே, எனக்கு கொஞ்சம் சொல்லேன் என்று அவனை தட்டி கொடுத்தார் ஆய்வாளர். இருசனையும் முனியனையும் என் அப்பா வேலைக்கு வரும்படி அழைத்தார். நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு வர முடியாது என்று அவர்கள் மறுத்தார்கள். அவர்களை ஒழிப்பதற்காகத்தான் இப்படி செய்தார். அப்படியா? வெற்றிமுரசு என்று ஒருவன் இருக்கிறானே, அவனை உனக்கு தெரியுமா? அவன்தான் என் அப்பாவுக்கு முதல் விரோதியாம். அவனை எனக்கு தெரியாமல் இருக்குமா? அவனை கூட என் அப்பா விரைவில் ஒழித்து விடுவாராம். அவன் என்ன செய்தான்? இது கூடவா தெரியாது உங்களுக்கு? என் அப்பா திரைப்பட கொட்டகை கட்டுவதற்கு இடம் விட மாட்டேன் என்று சொன்னான். இருசன் வீட்டிலும் முனியன் வீட்டிலும் என்னென்ன நகைகள் ஒளித்து வைக்கப்பட்டன? இது கூடவா தெரியாது உங்களுக்கு? எல்லாம் முலாம் பூசப்பட்ட நகைகள். ஒன்று கூட தங்கம் கிடையாதான். நீ மிகவும் நல்லவன். வருங்காலத்தில் கெட்டிக்காரனாக வருவாய். இல்லை இல்லை, நான் சுத்தமாக்காம், ஒன்றுக்கும் உதாரணம். நான் உருப்பட மாட்டேன் என்று என் அப்பா அடிக்கடி சொல்வார். நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளவு தெரியாத விவரங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நானா மக்கு? நீங்களே சொல்லுங்கள். நீ நிச்சயம் மக்கு இல்லை, மகா புத்திசாலி என்று அவனை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆய்வாளர். காவல் நிலையத்திற்கு சென்றதையும் இருசனையும் முனியனையும் வெளியே அனுப்பினார். சிங்காரம் கொடுத்த புகாரை கிழித்து எறிந்தார். இருசனும் முனியனும் ஊருக்குள் சென்றார்கள். தங்கள் மேல் குற்றமில்லை என்று விடுதலை செய்துவிட்டதாக தெரிவித்தார்கள். வெற்றிமுரசையும் பார்த்து சொன்னார்கள். அவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முன்பு இருந்ததை விட அதிக ஊக்கத்தோடு தன் பணிகளில் ஈடுபட்டான் வெற்றிமுரசு. பாழ் நிலத்தை திருத்தி பயிர் நிலமாய் ஆக்கி விடுவதற்கு வரிந்து கட்டி கொண்டு உழைத்தான். தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பெரிதும் முயன்றார். இரவு பாடசாலைக்கு வருபவர்களோடு ஆலோசனை நடத்தினார். புதிய கிணறு வெட்டுவது சிறந்தது என்று எல்லோரும் பேசி முடிவெடுத்தனர். ஒவ்வொருவரும் ஒரு நாள் உழைப்பை தானமாக அளிப்பது என்று முடிவு செய்தனர். சிலர் ஒரு நாள் வருவாயை அளிக்க முன்வந்தனர். சிலர் நன்கொடையாக பணம் அளிக்கவும் இசைந்தனர். புதிய கிணறு வெட்டும் பணி தொடங்கியது. வேலைகள் வேகமாக நடந்தன. சிங்காரத்தின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. பொய்யான புகார் கொடுத்ததற்காக காவல் நிலைய ஆய்வாளர் அவனை அழைத்து எச்சரித்தார். இலவச இரவு பாடசாலையில் மக்கள் மேலும் ஆர்வமாக வரத் தொடங்கினார்கள். எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொள்ளாதவர்களை நையாண்டி செய்தனர். இதனால் எல்லோருக்கும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் வளரத் தொடங்கியது. மக்கள் ஆர்வத்திற்கு ஈடு செய்ய மேலும் பல ஆசிரியர்கள் தேவைப்பட்டார்கள். வேலை இல்லாமல் இருந்த பட்டதாரி இளைஞர்கள் பாலன், தேவன், நாதன் ஆகியோரை வெற்றிமுரசு அழைத்தான். அவர்கள் எல்லாம் இந்த கல்வி தொண்டில் ஈடுபடுமாறு வேண்டினான். ஆரம்பத்தில் அவர்கள் அவனை வேடிக்கையாக பார்த்து இருந்தாலும் அவன் செய்யும் பல நற்பணிகளை பார்த்து அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். அவனுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தார்கள். தினமும் அவர்கள் இரவு பாடசாலைக்கு வந்தார்கள். பல பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். கண்ணன் சில நாள்களாக பித்து பிடித்தவன் போல் இருந்தாள். ஏனென்றால் அவன் பொன்னியை இப்போதெல்லாம் சந்திக்க முடியவில்லை. பொன்னி காணாமல் போனதும் பிறகு கிடைத்ததும் அவனுக்கு பெரிய புதிராகவே இருந்தது. அவளை நேரில் சந்தித்து பேச முயன்றான். ஆனால் அவள் வெளியே வரவில்லை. பொன்னி ஏன் வெளியே வருவதில்லை? என்ன காரணமாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தான். அவனுக்கு வேதனை வளர்ந்ததை தவிர விளக்கம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு தன் தந்தையை பார்ப்பதற்காக பட்டுசாமி காத்து கொண்டிருப்பதை அறிந்தான். பட்டுசாமி பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன். முக்கிய காரியம் இருந்தால்தான் தன் தந்தையை பார்க்க வருவான் என்பது கண்ணனுக்கு தெரியும். என்ன காரியம் இவன் வந்து காத்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள விரும்பி அவனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தான். நீண்ட நேரமாக காத்து கொண்டே இருக்கிறாயே, என்னைய செய்தி? ஒரு முக்கியமான செய்தியாக வந்தேன். நீ வருவாய் என்பது அப்பாவுக்கு தெரியும். உன்னை அப்பா எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவசர வேலையாக வெளியே போயிருக்கிறார். உன்னிடம் ஏதாவது சொன்னாரா? நீ சொல்வதை கேட்டு வைக்க சொன்னார். முன்பு அவர் சொன்ன வேலையை முடித்தேன். எனக்கு 200 ரூபாய் தான் கொடுத்தார். இப்போது முடிக்கப் போகும் வேலைக்கு குறைந்தது 1000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று சொல். அதிகமாக கேட்கிறாயே, கொஞ்சம் குறைத்து சொல்லையா. முன்பு செய்த வேலை பக்கத்து ஊரோடு முடிந்து விட்டது. இப்போது செய்யும் வேலை பட்டணம் வரை போக வேண்டுமாமே. என்னையா பெரிய வேலை? ஊரில் யாராலும் செய்ய முடியாத வேலையா? நான் செய்து காட்டட்டுமா? செய்து காட்டேன்.
காளிமுத்து மகள் பொன்னியை 3 நாள் ஒரு குடிசையில் மறைத்து வைத்து இருந்தேன். யாராவது கண்டுபிடிக்க முடிந்ததா? இப்போது பட்டணத்திற்கு அழைத்துச் சென்று 1 மாதம் மறைத்து வைக்க வேண்டுமாம். அதற்கு கூலிதான் எனக்கு 1000 ரூபாய் வேண்டும் என்கிறேன். இது உருப்படாத வேலை. இதனால் யாருக்கு என்ன லாபம்? காளிமுத்துவை தலைகுனிய செய்வதற்காக தான் உங்கள் அப்பா இப்படி முடிவு செய்திருக்கிறார். பட்டுசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே கண்ணன் தன் தந்தை வருவதை பார்த்தான். எழுந்து உள்ளே போய்விட்டான். கண்ணனின் தந்தை கதிரேசன் பட்டுசாமியிடம் பேசிக் கொண்டிருந்தார். பொன்னி காணாமல் போனது எப்படி என்று கண்ணன் இப்போது புரிந்து கொண்டான். அதனால்தான் பொன்னி இப்போதெல்லாம் வெளியே வருவதில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டான். முதல் முறை பொன்னி காணாமல் போன விதம் கண்ணனால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போது பொன்னி மீண்டும் காணாமல் போகப் போகிறாள். அதற்கு காரணமாக தன் தந்தையே இருக்கிறார் என்பதையும் விளக்கிக் கொண்டான். இதை எப்படி தடுப்பது என்று கண்ணன் சிந்தித்தான். அன்றொரு நாள் தன் தந்தை காளிமுத்து வெளியே போயா என்று கோபமாக பேசியதற்காக அவரை பழிவாக வேண்டும் என்ற உணர்வு தன் தந்தைக்கு இருப்பதை நன்கு புரிந்து கொண்டான். பொன்னியை தான் மணந்து கொள்ள தந்தை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார் என்பது கண்ணனுக்கு தெரிந்திருந்தது. எப்படி இவரை இசைய வைப்பது என்று சிந்தித்து பார்த்தான். அன்று இரவு அவனுக்கு உறக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். பொன்னிக்கு வரப்போகும் தீங்கை தடுத்தாக வேண்டும். அவள் கழுத்தில் தாலி கட்டும் வாய்ப்பையும் பெற வேண்டும். இந்த 2 செயல்களுக்காக அவன் உள்ளம் புதிய திட்டத்தை வகுத்தது. எப்போது விடியும் என்று காத்து கொண்டு இருந்தான். பொழுது விடிந்தது. காலை கடனில் முடித்துவிட்டு புறப்பட்டான். மகன் இவ்வளவு வேகமாக எங்கே போகிறான் என்று தந்தை கவனித்து கொண்டே இருந்தார். தனக்கு இருக்கும் ஒரே மகன் என்பதால் அவனை மிகவும் கவனமாக வளர்த்து வந்தார். அவன் ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பதுதான் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படியும் தன் மகனுக்கு தம்மை போல் ஒரு செல்வந்தரின் மகளையே கட்டி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தார். கண்ணன் காலையிலே புறப்பட்டு ஒவ்வொரு வீடாக சென்றான். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என் தந்தை எனக்கு நம் ஊர் காளிமுத்துவின் மகள் பொன்னியை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார். எல்லோரும் திருமணத்திற்கு வர வேண்டும். இதை கேட்டதும் யாவரும் வியப்படைந்தனர். கதிரேசன் பணத்திலே ஒரு மலை. காளிமுத்துவோ ஏழை. ஏழை வீட்டில் பெண் கொள்வதற்கு இவன் எப்படி மனம் வந்து முடிவு செய்தான் என்று பேசிக்கொண்டனர். ஊரில் உள்ள அனைவர் வீட்டிலும் சொல்லி முடித்தான் கண்ணன். இறுதியாக காளிமுத்து வீட்டிற்கு போனான். அங்கே காளிமுத்துவும் இருந்தார். அவர் மகன் வெற்றிமுரசு இருந்தான். என் அப்பா உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார். எனக்காக உங்கள் பெண் பொன்னியை மணமுடிப்பதற்காக பேசப் போகிறார். இதை கேட்டதும் காளிமுத்துவிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது. வெற்றிமுரசுக்கும் வியப்பாக இருந்தது. நீ என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்டார் காளிமுத்து. இப்போது உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். பின்னால் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தாள். கண்ணன் நேராக அவன் நண்பன் நடராஜன் வீட்டுக்கு போனான். அவனோடு சிறிது நேரம் தனியாக பேசினான். ஒரு தாளில் கடிதம் எழுதினான். அவன் கையில் அந்த கடிதத்தை கொடுத்து தன் தந்தையிடம் கொடுத்து வருமாறு கூறி அங்கிருந்து புறப்பட்டான். கதிரேசன் வெளியே புறப்பட்டார். பலரும் அவரை வியப்போடு பார்த்தார்கள். சிலர் அவரிடம் கேட்டு பார்த்தார்கள். அவர் திடுக்கிட்டார். நான் அந்த முடிவுக்கு வந்தேன் என்று என் மகனா சொன்னான்? ஏழையின் வீட்டில் நான் பெண் கொள்வதற்கு நான் என்ன பைத்தியக்காரனா என்று எரிச்சலோடு கேட்டார். அவரை பார்த்தவர்கள் எல்லாம் இதே கேள்வியை கேட்டனர். ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்வதற்குள் அவர் பொறுமை தீர்ந்துவிட்டது. பேசாமல் திரும்பி வீட்டுக்கு போய்விட்டார். அவர் மனைவி அண்ணம்மா கேட்டாள். என்னங்க உடனே திரும்பி விட்டீர்கள்? உன் மகன் செய்த வேலையை கேட்டாயா? நான் இவனுக்கு காளிமுத்துவின் பெண் பொன்னியை திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறேனா? ஊரில் உள்ள எல்லோருடைய வீட்டிலும் போய் சொல்லி இருக்கிறான். என்னை எல்லோரும் கேட்கிறார்கள். என்னால் வெளியே தலை காட்ட முடியவில்லை. ஏன் இப்படி சொன்னான்? குறும்புக்காரன் என்றால் இப்படியா சொல்வது? இன்னும் குழந்தைத்தனம் போகவில்லையே. குழந்தைத்தனம் குழந்தைத்தனம் இப்படி சொல்லியே நீ அவனை பாழாக்கி விட்டாய். நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான். ஒரு பிள்ளை என்று அவனை இடுப்பிலே உட்கார வைத்து கொண்டாய். கோபித்து கொள்ளாதீர்கள். அவனை நான் சொல்லி சரிப்படுத்தி விடுகிறேன். எல்லாம் சரிப்படுத்தி விட்டாய். இப்போது இது ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது என்று எரிந்து விழுந்தார் கதிரேசன். அந்த நேரத்தில் நடராஜன் அங்கே வந்தான். கண்ணன் கொடுத்த கடிதத்தை அவரிடம் கொடுத்தான். கடிதத்தை படித்தார். அன்புள்ள அப்பா அறிவது, கோபப்படாதீர்கள். பொன்னிக்கும் எனக்கும் எப்போது திருமணம் என்று தெரிவிங்கள். அதுவரை நான் வெளியூரில் இருக்கிறேன். என்னை மன்னியுங்கள். தங்கள் மகள் கண்ணன். எங்கே அவன்? இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுத்துவிட்டு எங்கே போனான்? பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு போகிறேன் என்று போனான். இப்போது நான் சந்தைக்கு போகிறேன் என்று புறப்பட்டார். என்னங்க எழுதியிருக்கிறான் கடிதத்தில் என்று கேட்டாள் அண்ணம்மா. கதிரேசன் கடிதத்தை படித்து காட்டினார். ஐயோ, என் மகன் எங்கே போய்விட்டான் என்று அலறினாள். சந்தைக்கு போயிருக்கிறானாம். போய் பார்க்கிறேன். அவனை ஒன்றும் கோபிக்காதீர்கள். நான் அவனிடம் பக்குவமாக சொல்லி திருத்துகிறேன் என்றாள் அண்ணம்மா. கோபத்தோடு புறப்பட்டார் கதிரேசன். சந்தை முழுவதும் தேடி பார்த்தார். அங்கே கண்ணனை காணவில்லை. தெரிந்தவர்கள் எல்லாம் கேட்டு பார்த்தார். எவரும் பார்த்ததாக சொல்ல. வீட்டிற்கு போனால் மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வருந்தினார். மகன் பிடிவாதக்காரன் என்பதை அறிவார். அந்த பொன்னியின் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட்டால் அவளை மறந்து விட மாட்டானா என்றுதான் சூழ்ச்சிகள் செய்து பார்த்தார். ஒரு நாள் தம் மகனும் பொன்னியும் வழியில் பேசி கொண்டு போவதை பார்த்ததாக கருப்பன் வந்து சொன்னான். அப்போதே அவர் சூழ்ச்சி தொடங்கியது. அடுத்தவர் மகளை காணாமல் செய்தார். அந்த குடும்பமே அழுது புலம்பியது. அப்போது மகிழ்ச்சி அடைந்தவருக்கு தன் மகன் காணவில்லை என்னும் போதுதான்
துயரம் தெரியத் தொடங்கியது. சில மணி நேரத்தில் கதிரேசின் மகன் கண்ணனை காணவில்லை என்பது மலையநல்லூர் முழுவதும் பரவிவிட்டது. அவன் தாய் அழுது புலம்பினாள். ஒரு நாள் கூட என் மகனை பிரிந்து இருந்ததில்லையே என்று அவள் புலம்பியது கல்மனதையும் கரைப்பதாக இருந்தது. கதிரேசன் தலையில் கை வைத்து கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டார். அத்தியாயம் 13. வளர்ச்சியா வீழ்ச்சியா? ஒரு நாள் மலையநல்லூருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீரென்று வருகை தந்தார். கலெக்டர் வந்துவிட்டார், கலெக்டர் வந்துவிட்டார் என்று கூறிக்கொண்டே மக்கள் ஓடினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே திரண்டு வந்த கூட்டத்தினரின் குறைகளை கேட்டார். பலர் பலவற்றை சொன்னார்கள். குறைகளை கேட்டுக்கொண்டே ஊரை சுற்றி வந்தார். வழியில் வெற்றிமுரசும் அவனோடு சேர்ந்த 10 பேரும் வேறு பிறரும் கிணறு தோண்டுகின்ற பணியில் கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்ததை கவனித்தார். அதை பார்த்தார் ஆட்சித்தலைவர். அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தார். மற்றவர்கள் விவரமாக தெரிவித்தார்கள். உடனே அவர் வெற்றிமுரசை அழைத்தார். விளையாத நிலத்தை விளை வைக்கும் முயற்சியை பாராட்டினார். வேலை இல்லாதவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு கூட்டுறவு முறையில் உழைப்பதை மிகவும் வரவேற்றார். தான் போதிய பணவசதி இல்லாமல் திண்டாடுவதை தெரிவித்தான். அந்த ஊருக்கு உயர்நிலை பள்ளி ஒன்று அமைத்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் அவனுக்கு உடனடியாக தருவதாக தெரிவித்தார் ஆட்சித்தலைவர். தான் இரவு பாடசாலை ஒன்று நடத்தி வயது வந்தவர்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தருவதாகவும் தெரிவித்தான். எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்கள் மேலும் தங்கள் அறிவை வளர்த்து கொள்ள ஒரு கிளை நூல் நிலையம் தேவை என்ற கேட்டான். ஆட்சித்தலைவர் அதையும் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்து விடைபெற்றார். சில நாளில் வெற்றிமுரசு நிலத்திற்கு பல அரசு உதவிகள் கிடைத்தன. அவன் உற்சாகமாகவும் வேகமாகவும் தன் பணிகளை செய்து வந்தான். அவனோடு பாடுபட்ட 10 பேருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. தாங்கள் நல்ல பலன்களை பெறப்போகிறோம் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்தது. கடுமையான துன்பங்களை தளராமல் ஏற்று உழைப்பதில் அவர்கள் பின்வாங்கவில்லை. நல்லவர்கள் வெற்றிமுரசின் ஒளிமயமான எதிர்காலத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள். சில பேர் பொறாமை தீயிலே வெந்து கருகினார்கள். வெற்றிமுரசு கடமையே கண்ணாக இருந்து வந்தான். தனக்கு ஒரு காதலி இருப்பதையே அடியோடு மறந்து விட்டான். ஆனால் அவளோ இவனை எண்ணிக்கொண்டு ஏக்கத்தில் மூழ்கியிருந்தாள். ஒரு நாள் தாமரையின் தந்தை அவளை பார்த்து கேட்டார். என்னம்மா, முன்பு உன்னிடம் புகைப்படங்கள் கொடுத்தேனே, அவற்றில் எந்த படம் உனக்கு பிடித்திருக்கிறதே? நான் யாரை பெண் பார்ப்பதற்கு அழைக்கலாம்? தாமரை பேசாமல் இருந்தாள். இப்படி எத்தனை நாளைக்கு பேசாமல் இருக்கப் போகிறாய்? உனக்கு பிடித்த மாப்பிள்ளை யார் என்று சொல்லம்மா. சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்பா. சமயம் எப்போது வருவது? நான் பதவியில் இருக்கும்போதே உனக்கு திருமணம் செய்து வைத்தால் நல்லது. தாமரை பேசாமல் மௌனமாக இருந்தாள். நம் தகுதிக்கு ஒத்து வராத யாரையும் மனதில் நினைத்து கொண்டு இருக்காதே. புத்திசாலி பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அப்பா காட்டுகிறவருக்கு கழுத்தை நீட்டுகிறவளாக இருக்க வேண்டும். அப்பா காட்டுகிறவர் ஆண்டியாக இருக்க மாட்டார், அரசனாகத்தான் இருப்பார். அரசனாக இருந்தால் போதுமாப்பா, மனதுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டாமா? இந்த இடத்தில் தான் நீ தவறு செய்கிறாய் மகளே. மனதுக்கு பிடித்தவர் என்றால் என்ன பொருள்? குழந்தை தெருவோரத்தில் இருக்கும் தின்பண்டங்களை வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. அது சுகாதார குறைவானது என்று தெரிந்தே பெற்றோர் வாங்கி தர முடியுமா? நான் கேட்பது தெருவோரத்தில் இருக்கும் தின்பண்டம் இல்லை அப்பா, நல்ல பண்டத்தை தான் கேட்கிறேன். உனக்கு உடம்பு வளர்ந்து விட்டது, அறிவு வளரவில்லை. குழந்தைக்கு உள்ள அறிவுதான் உனக்கும் இருக்கிறது. நல்லது எது கெட்டது எது என்று தீர்மானிக்கும் அளவுக்கு உனக்கு உலகம் தெரியவில்லை மகளே. இந்த உலகத்தை நீங்கள் பணத்தால் மட்டுமே அளந்து பார்க்கிறீர்கள். அறிவாலும் பண்பாலும் அளந்து பார்க்க வேண்டாமா? பணம் இருந்தால் ஒரு பல்கலைக்கழகத்தையே உண்டாக்கி காட்டலாம். பணம் இருந்தால் பண்புள்ளவர்கள் 1000 பேர் அடிமையாக வைத்து கொள்ளலாம். பணம் இருந்தால் சூரிய மண்டலத்திற்கு கூட சுற்றுப்பயணம் சென்று வரலாம். பணத்தை மறந்துவிட்டால் பழைய கஞ்சி கூட நமக்கு கிடைக்காது மகளே. பணம் ஒன்றுதான் வாழ்வா அப்பா? ஆமாம் மகளே. என்ன செய்வதப்பா? அறிவாலும் பண்பாலும் உலகம் வளர்ச்சி பெற்றது. கல்லையும் மண்ணையும் வைத்து வீடு கட்டுவதற்கு கற்றுக் கொடுத்த அறிஞன் மறைந்து விட்டான். பஞ்சிலே நூல் நூற்று ஆடை நெய்யலாம் என்று சொன்ன சான்றோனை காணவில்லை. நிலத்திலே விதைத்து பயிர் செய்து உண்ணலாம் என்று வழிகாட்டிய வல்லவன் நம் நினைவுக்கு வராமலே போய்விட்டான். இப்போதெல்லாம் நம் நினைவுக்கு பணம் மட்டும்தான் வருகிறது. உலகம் அவ்வளவு வேகமாக வளர்ந்து விட்டது மகளே. இது வேகமான வளர்ச்சி இல்லையப்பா, வேகமான வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பணத்தால் எவ்வளவு நாளைக்கு அறிவு விலைக்கு வாங்க முடியும்? பணம் இல்லாமலே வாழ முடியும் என்கிற நிலையை அறிவு எட்டிவிடுமே. ஆனால் அதன் பிறகு பணத்தை யார் மதிப்பார்கள்? அப்படி எட்டுகிற காலத்தில் பார்த்து கொள்ளலாம் மகளே. அந்த காலத்தில் நாம் இருக்க மாட்டோம் அப்பா. மனிதன்தான் பணத்தை கண்டுபிடித்தான். பணத்தை விட மனிதன்தான் பெரியவன் என்பதை உணரும் காலம் மனித வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்பா. மகளே, நம் குடும்பத்தின் பொற்காலம் இப்போது உன் கையில் இருக்கிறது. அதை கொஞ்சம் நீ நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துகிறீர்கள், நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் உங்களுக்காக முயற்சி செய்கிறேன் அப்பா என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் தாமரை. வெற்றிமுரசை எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் அமர்த்திவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் தாமரை. முன்பு வேலை பார்த்து வைத்துவிட்டு ஊருக்கு போய் அழைத்ததும் அவன் வராதது குறித்து மிகவும் வருந்தினாள்.
தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி வைத்தார். தன் அலுவலகத்தின் தலைவரிடமும் சொல்லி வைத்தாள். எங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே இருந்தாள். அவனே மறந்திருந்தாலும் அவனுக்காக தாமரை பெருமுயற்சி செய்து வந்தாள். ஒரு நாள் செங்கதிர் தாமரையின் வீட்டுக்குள் நுழைந்தான். அவள் தந்தை ராஜேந்திரன் கூடத்தில் உட்கார்ந்து நாளேடு படித்து கொண்டிருந்தார். ஐயா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். அங்கே செங்கதிர் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னாலேயே அறிவு கொடியும் ஒளிச்சுடரும் அன்புமுடியும் வந்து நின்றன. ஓ, நற்பணி தொண்டர்களா, என்ன செய்தி, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம் ஐயா. எங்கள் பணிகள் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றன. வேலையில்லாத இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பணிகளில் வந்து சேர்கிறார்கள். 4 தொண்டர்களாக இருந்து நாங்கள் ஒரு படையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றான் செங்கதிர். ஆங்காங்கே கிளைகள் அமைத்திருக்கிறோம். இதுவரை சென்னை நகரத்தில் நற்பணி தொண்டர்கள் படைக்கு 4 கிளை அலுவலகங்கள் தொடங்கியுள்ளோம் என்றான் ஒளிச்சுடர். எங்களிடம் வேலைகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அடுப்பு கறி வாங்கி தருவது முதல் அமெரிக்கா செல்வதற்கு பாஸ்போர்ட் வாங்கி தருவது வரை நாங்கள் செய்து வருகிறோம் என்றான் அன்புமுடி. எங்களோடு சேருகிற இளைஞர்களுக்கு நாங்கள் விதிக்கும் கடமை 2. ஒன்று அறிவாக இருத்தல், மற்றொன்று பண்பாக இருத்தல். அறிவாளியாக இருந்தால் திறமையான செயல்கள் அமையும். உண்மை பேசுவதும் நேர்மை காப்பதும் நம்பிக்கை பெறுவதும் பண்பாக கொள்ளப்படும். தவறு செய்யும் இளைஞன் எங்களுக்குள் இருந்தால் நாங்களே தண்டனை வாங்கி தந்து விடுவோம். கேட்கும்போது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நற்பணி தொண்டர்கள் படை நாடு முழுவதுமே இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். ஐயா, இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாடு முழுவதும் உங்களை போன்ற படையினரை நீங்கள் பார்க்க முடியும். இதில் சுய வேலைவாய்ப்பும் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவுகிற வாய்ப்பும் இருக்கிறது என்றான் ஒளிச்சுடர். நீ சொல்வது உண்மை தம்பி. கையில் ஏதோ அழைப்பிதழ் வைத்திருக்கிறீர்களே, அது என்ன? அதை உங்களிடம் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் பணி தொடங்கி ஓராண்டு நிறைய போகிறது. அதற்காக எளிய முறையில் ஓராண்டு நிறைவு விழா நடத்துகிறோம். தாங்கள் வந்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்று கூறி அவரிடம் அழைப்பிதழை கொடுத்தான் செங்கதிர். ராஜேந்திரன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். அத்தியாயம் 14. வேறு இடம் பார்க்க தெரியாத வெள்ளைப்புறா. மலையநல்லூர் மக்களுக்கு வெற்றி முரசு மீது புதிய மரியாதை வந்துவிட்டது. பாழ்நிலமாக இருந்த இடம் பச்சை புடவை கட்டி கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த நடனத்திற்கு அங்கே காற்று மேளம் வாசித்தது. புதிய கிணற்றில் போடப்பட்ட பம்பு செட்டின் மூலம் தண்ணீர் சலசலவென்று பாய்ந்து கொண்டிருந்தது. கலகலவென்று சிரித்து கொண்டே ஓடும் சின்னஞ்சிறு சிறுமியைப் போல தண்ணீர் ஓடிக்கொண்டு இருந்தது. வெற்றி முரசும் அவனோடு பாடுபட்டவர்களும் வீரத்தோடு நிமிர்ந்து நின்றார்கள். அந்த நிலத்திலே படர்ந்து இருந்த இருளை அடித்து வீழ்த்திவிட்ட பெருமிதம் அவர்கள் முகத்திலே தெரிந்தன. கல்லிலும் முள்ளிலும் நடந்த கால்கள், கடுமையாக உழைத்து தழும்பெறிய கைகள், சோர்வு காணாத நெஞ்சங்கள், பொறுப்பை சுமப்பதற்கு அஞ்சாத தோள்கள் இன்று வெற்றியை வரவேற்பதற்கு காத்திருந்தன. அந்த இணைய வேளையில் வெற்றி முரசு வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. தாய் செல்லம்மா அந்த கடிதத்தை வாங்கினாள். மகள் வள்ளியிடம் கொடுத்து படிக்கச் சொன்னாள். வள்ளி படித்து காட்டினாள். பக்கத்தில் இருந்த பொன்னையும் அதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அன்புள்ளவரே, இப்படி அழைப்பதற்கு இனிமேல் நான் இருப்பேனா என்று சந்தேகம் வந்துவிட்டது. அன்புள்ளவரே, இப்படி அழைப்பதற்கு இனிமேல் நான் இருப்பேனா என்று சந்தேகம் வந்துவிட்டது. நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆணினம் என்பதால் கவலை இருக்காது. பெண்ணாக பிறந்தவளுக்கு கண்ணீரும் கவலையும் ஒட்டி வளர்ந்த தோழிகள். இந்த தோழிகள் என்னை விட்டு பிரிவதே இல்லை. போராட்டங்கள் புயலாக வந்திருக்கின்றன. புதிய புதிய பிரச்சனைகள் பூகம்பத்தை நினைவுபடுத்துகின்றன. நொறுங்கி நொறுங்கி எத்தனை 100 முறை தூளாய் போவது. பொதுநலத் தொண்டரே, உம்மை இதயத்தில் உட்கார வைத்து இருப்பவள் என்ற உரிமையில் கேட்கவில்லை. உயிருக்கு நீங்கள்தான் துணை என்ற உணர்வாலும் கேட்கவில்லை. ஒளியை காட்டுகின்ற கண்ணே நீர்தான் என்ற நம்பிக்கையாலும் கேட்கவில்லை. பரந்த உலகத்தில் எவ்வளோ ஒருத்தி. சில நாள் பழகிய நட்பை தீயில் இடும்போது மறக்க முடியாத பேதை. வேறு இடம் பார்க்க தெரியாத வெள்ளைப்புறா. கடைத்தெருவுக்கு போகாத முல்லை. எங்கு வேண்டுமானாலும் ஆடத் தெரியாத மயில். எந்த கிளையிலும் உட்கார்ந்து கூவத் தெரியாத குயில். காணும் பக்கம் எல்லாம் ஓடத் தெரியாத மான். உயிர் பிழைக்க உதவி கேட்கிறது. ஊருக்கெல்லாம் உழைப்பவரே, உடனே வாருங்கள், இந்த ஏழையை பாருங்கள். எதிர்நோக்கும் தாமரை. கடிதத்தை வள்ளி படித்து முடித்தாள். கேட்டுக்கொண்டிருந்த தாய் செல்லம்மாவுக்கு கண்ணீரில் நீர் தெரிந்தது. பாவம், அந்த பெண் இவனுக்காக வேலை தேடிக்கொண்டு சென்னையிலிருந்து ஓடி வந்தாளே. அவள் வரவில்லை என்றால் அண்ணனை காவல் நிலையத்திலிருந்து யாரம்மா ஜாமீனில் அழைத்து வந்திருக்க முடியும் என்று கேட்டாள் பொன்னி. அண்ணனை உடனே அனுப்பி அவள் உயிருக்கு என்ன ஆபத்து என்று பார்க்க சொல்ல வேண்டும் அம்மா என்றாள் பொன்னி. அவள் அண்ணனை விரும்புவதாக தெரிகிறது. அண்ணனுக்கு விருப்பம் எப்படியோ என்று கேட்டாள் வள்ளி. அவள் வசதியான குடும்பத்து பெண்ணாக இருக்கிறாள். நமக்கு ஏது அத்தனை வசதி என்றுதான் உன் அண்ணன் தயங்குவான் என்றாள் தாய். அவள் விரும்பும்போது அண்ணன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே என்று கேட்டாள் வள்ளி. அப்போது வெற்றி முரசு வீட்டுக்குள் வந்து நுழைந்தான். அவனிடம் கடிதத்தை எடுத்து நீட்டினாள் வள்ளி. வெற்றி முரசு வாங்கி படித்து பார்த்தான். அவளுக்கு என்ன ஆபத்தோ என்று எண்ணி திடுக்கிட்டான். உயிர் பிழைக்க உதவி கேட்டு அழைத்திருக்கிறாளே, நான் என்ன செய்வேன், எப்படி போவேன் என்றெல்லாம் குழம்பினான். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டாள் தாய். அவனால் விளக்கமாக எதுவும் சொல்ல முடியவில்லை. கடிதத்தை நாங்கள் எல்லாம் படித்து பார்த்தோம். பாவம், ஒரு பெண் வருத்தமாக எழுதியிருக்கிறாள். அவளுக்கு என்ன துன்பமோ தெரியவில்லை. நீ
உடனே புறப்பட்டு போய்ப்பார் என்றாள் தாய். எவ்வளோ ஒருத்தி மகனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள் என்று எரிச்சல் அடையாமல், அவளுக்காக அனுதாபப்படும் உங்கள் உள்ளம் யாருக்கும் அமையாதம்மா என்று உணர்ச்சியோடு சொன்னான் வெற்றிமுரசு. நீங்கள் உடனே புறப்படுங்கள் அண்ணா என்றாள் வள்ளி. அப்போது தந்தை காளிமுத்து வீட்டுக்குள் நுழைந்தார். அவரிடம் செல்லம்மா தாமரை கடிதம் எழுதிய விவரம் பற்றி தெரிவித்தாள். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது கடமைதான். ஆனால் இவன் போய் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாதே. அந்த பெண் பெரிய இடத்து பெண். இவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தந்தை. நான் நிலத்தை விட்டுவிட்டு எப்படி போவேன்? நிலம் நன்றாக விளைந்து வந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் போக முடியுமா? உன்னுடன் வேலை செய்யும் 10 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்றாள் தாய். இரவு பாடசாலையை யார் பொறுப்பாக நடத்துவார்கள்? ஏன் அண்ணா கவலைப்படுகிறீர்கள்? நான் பொறுப்பாக இருந்து நடத்துகிறேன் என்றாள் வள்ளி. வெற்றிமுரசு ஒப்புக்கொண்டான். தன்னுடன் வேலை செய்பவர்களிடம் சென்று தெரிவித்தான். தான் அவசரமாக சென்னை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றான். சில நாளில் திரும்புவதாகவும் அதுவரை கடமைகளை ஒழுங்காக செய்யும்படியும் சொன்னான். சில நாள் என்றாலும் அவர்கள் அவனை பிரிவதற்கு முடியாமல் வருந்தினார்கள். வேறு வழி இல்லாமல் விடை கொடுத்தார்கள். வெற்றிமுரசு புறப்பட்டான். சென்னையை சென்று அடைந்தான். தான் முன்பு தங்கியிருந்த மாமன் வீட்டுக்கு போவதற்கு முன்பு முதலில் தாமரையை சென்று சந்தித்தான். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தாமரை வெற்றிமுரசு தலையை பார்த்ததும் எழுந்து வெளியே வந்தாள். நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். உனக்கு என்ன ஆபத்தோ என்றுதான் ஓடி வந்தேன். ஊரில் எனக்கு தலைக்கு மேலே வேலைகள் அத்தனையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தேன். என் உயிரை காப்பாற்றுவீர்களா? எனக்கு உறுதி கொடுங்கள். அதன் பிறகு சொல்கிறேன். உன் உயிரை காப்பாற்றுவதை விட இந்த உயிருக்கு மகிழ்ச்சியானது வேறு என்ன இருக்கிறது தாமரை? அப்படியானால் நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என் அலுவலகத்தில் நிர்வாகம் செய்யும் மேனேஜர் வேலை காலி இருக்கிறது. என் முதலாளி நான் பரிந்துரை செய்தால் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இப்போது வேலை தேவையில்லை தாமரை. கிராமத்தில் நான் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறப் போகின்றன. பாழ் நிலத்தை நல்ல பயிர் நிலமாக மாற்றிவிட்டேன். விரைவில் அறுவடை நடக்கப் போகிறது. என் வாழ்வில் அறுவடை வேண்டாமா? பாழ் நிலமாக இருக்கும் என்னை பயிர் நிலமாக மாற்றுங்கள். அதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். நீ என்ன சொல்கிறாய் தாமரை? அப்பா என்னை விரைவில் மணமகளாக ஆக்கி பார்க்கிறார். நீ என்ன சொல்கிறாய் தாமரை? அப்பா என்னை விரைவில் மணமகளாக ஆக்க பார்க்கிறார். மனம் பிடிக்காமல் நான் எப்படி மனம் முடித்துக் கொள்வேன்? உங்களை அப்பா எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டாமா? நான் கிராமத்தில் ஏறு ஓட்டி கொண்டு இருப்பது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதற்காக நான் உன் அலுவலகத்தில் எனக்கு வேலை வாங்கி தரப்போகிறாயா? ஆமாம், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். என்னை நம்பி என்னோடு வேலை செய்த 10 பேர் என் வரவுக்காக காத்திருப்பார்கள். நான் உடனே ஊர் திரும்ப வேண்டும் தாமரை. நான் உயிரோடு இருக்க வேண்டுமானால் நான் சொன்னபடி செய்யுங்கள். இல்லாவிட்டால் இன்று மாலையே என் பிணத்தை பார்த்துவிட்டு இரவே ஊருக்கு புறப்படுங்கள். என்ன தாமரை இது பிடிவாதம்? என் நிலைமை தெரியாமல் வம்புக்கு வருகிறாயே. என் நிலைமை தெரியாமல் நீங்கள் தான் இத்தனை நாள் வம்பு செய்து கொண்டு இருந்தீர்கள். மனம் இறங்கி என்னை ஊருக்கு போக அனுமதி கொடு தாமரை என்று கெஞ்சினான். உங்களுக்கு ஊருக்கு போக அனுமதி தருகிறேன். ஆனால் இப்போது இல்லை. நம் திருமணம் முடிந்த பிறகு நிச்சயமாக நீங்கள் ஊருக்கு போகவும் அனுமதி வழங்குவேன். உங்கள் விருப்பம் போல ஏறு ஓட்டவும் மகிழ்ச்சியாக அனுமதி வழங்குவேன். வெற்றிமுரசு என்ன செய்வதென்று தோன்றாமல் தலையை குனிந்து கொண்டு நின்றான். தயங்காதீர்கள், அலுவலகத்தின் உள்ளே வாருங்கள் என்று தாமரை வெற்றிமுரசை முதலாளி அழைத்துச் சென்று அவனை அறிமுகம் செய்து வைத்தாள். தாமரை அவன் திறமையை பற்றியும் நேர்மையை பற்றியும் முன்பே அவரிடம் விலக்கி சொல்லி வைத்து இருந்தாள். அதனால் தாமரையின் பரிந்துரையை கேட்டதும் அவர் வெற்றிமுரசு உடனில் வேலையை சேர்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டார். மாதம் 1000 ரூபாய் ஊதியத்தில் வெற்றிமுரசு வேலையில் சேர்ந்து விட்டான். அவன் வேலையில் சேர்ந்த அன்றைக்கே தாமரைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருந்தது. அவளுடைய முதலாளிக்கு 3 அலுவலகங்களுக்கும் தலைமை நிர்வாகியாக இருந்தவரை வெளிநாட்டு அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார் முதலாளி. அப்போது அந்த தலைமை நிர்வாகியின் பதவி காலியாக இருந்தது. அந்த பதவியை தாமரைக்கு நியமித்து விட்டார். மாத ஊதியம் 2000 ரூபாய் என்று நிர்ணயித்து விட்டார். நீங்கள் வந்த நேரம் எனக்கு பதவி உயர்வு. இனிமேல் என் வாழ்வில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று பூரிப்போடு வெற்றிமுரசிடம் சொன்னாள் தாமரை. வெற்றிமுரசின் சிந்தனையெல்லாம் மலையநல்லூரில் இருந்தது. பசுமை கொங்கும் நிலத்தையே நினைத்து கொண்டு இருந்தான். தான் முன்பு தங்கியிருந்த மாமன் வீட்டிற்கு போனான். மாமனும் மாமியும் அவனை அன்போடு வரவேற்றார்கள். குடும்ப நலம் எல்லாம் கேட்டறிந்தார்கள். வேலை கிடைத்த செய்தியை அவர்களிடம் வெற்றிமுரசு தெரிவித்தான். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் தன் நண்பர்களை எல்லாம் சென்று பார்த்தான். அவர்கள் அவனை அன்போடு வரவேற்று நலம் விசாரித்தனர். என்னடா செங்கதிர், உன் முகத்தில் இப்போதுதான் செங்கதிர் ஒளி தெரிகிறது என்று சொல்லி சிரித்தான் வெற்றிமுரசு. எங்கள் முகம் மட்டும் என்ன இருட்டிலா கிடைக்கிறது என்று கேட்டான் ஒளிச்சுடர். உன் பெயரே ஒளிச்சுடர், நீ எப்படிடா இருட்டில் இருக்க முடியும்? இருட்டை ஓட்ட பார்த்தவன் அல்லவா என்று கேட்டான் வெற்றிமுரசு. நாங்கள் எல்லோரும் இப்போது புதிய ஒளி படைத்து கொண்டிருக்கிறோம். நற்பணி தொண்டர்கள் படையை தெரியாதவர் இந்த நகரத்தில் இல்லை என்னும் நிலை படைத்து விட்டோம் என்றான் அறிவுக்கொடி. நம்பிக்கையாக ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் உடனே மக்கள் மனதில் வருபவர்கள் நாங்கள். உண்மையாக நடப்பதற்கு ஆள் வேண்டும் என்றால் ஓடி வருவது எங்களிடம்தான். நாங்கள் உதவுவோம், உழைப்போம் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனதிலும் உண்டாக்கி வைத்திருக்கிறோம் என்றான் அன்புமுடி. ஓராண்டு நினைவு விழாவை நடத்தி முடித்தோம். எங்கள் நற்பணி தொண்டர்கள்
படைக்கு நகரத்தில் 4 கிளைகள் வைத்துள்ளோம் என்று பெருமிதத்தோடு சொன்னான் செங்கதிர். உங்கள் கிளைகள் நாடு முழுவதும் தோன்ற வேண்டும் என்ற நாவல். வேலையில்லாத இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வர வேண்டும். உண்மையாக உதவுவார் இல்லாமல் வருந்துவார் துயரம் எல்லாம் ஒழிய வேண்டும் என்றான் வெற்றிமுரசு. மேலும் தன் ஊரில் செய்து வரும் பணிகளை எல்லாம் நண்பர்களிடம் தெரிவித்தான். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அவனை பாராட்டினார்கள். இளைஞர்கள் நினைத்தால் இந்த நாட்டை இன்ப சொல்லியாக மாற்றிவிட முடியும். அவர்கள் கைகளுக்கு இருக்கின்ற வலிமை கடலை விட பெரியது. அவர்கள் தோள்களுக்கு இருக்கின்ற வலிமை மலையும் தூக்கக்கூடியது. இளமை ஒரு மாபெரும் ஆற்றல். அது வெற்றி காண முடியாத துறையே இல்லை. அந்த சரியான பாதையில் செலுத்துவதுதான் பெரிய கடமை என்றான் வெற்றிமுரசு. எங்களுக்கு உள்ளூரில் மட்டும் வேலை வரவில்லை. வெளியூரில் இருப்பவர்களுக்காக பல வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடல் கடந்த நாடுகளிலும் எங்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்று ஒளிச்சுடர் சொன்னபோது வெற்றிமுரசு உண்மையிலே வியப்படைந்தான். ஒவ்வொரு காலனிக்கும் சென்றோம். ஒவ்வொரு மனிதரையும் சந்தித்தோம். ஒவ்வொருவர் தேவையும் புரிந்து கொண்டோம். கடுமையாக உழைத்தோம். நேர்மையாக நடந்தோம். உண்மையாக வாழ்ந்தோம். எங்கள் வீடு தேடி வந்து நிற்பதை விழிகளில் பார்த்து மகிழ்ந்தோம் என்றான் அன்புமுடி. அந்த மாரப்பன் என்ன ஆனான்? எங்கே இருக்கிறான்? வீதியிலே சென்று கொண்டிருந்த வடிவேல் வெற்றிமுரசு பார்த்ததும் ஆவலோடு பக்கத்தில் வந்து நின்றார். என்ன தம்பி, எப்படி இருக்கிறாய்? நலம்தானா? ஊரில் எல்லோரும் நலம் எப்படி? நன்றாக இருக்கிறேன் ஐயா. ஊரில் குடும்பத்தினர் எல்லோரும் நலம். உங்கள் நலன் எப்படி? குடும்ப நலன்கள் எப்படி? எனக்கு என்ன கேடு? பையன் இருக்கிற இடம்தான் தெரியவில்லை. மாதம் தவறாமல் 1000 ரூபாய் அஞ்சல்காரர் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகவரியாக இருக்கிறது. ஊர் பெயர் தான் இருக்கிறதே தவிர முகவரி சரியாக இல்லை. ஒரு கடிதம் கூட வரவில்லையா? ஒரு வழி கூட அவன் எங்களுக்கு எழுதவில்லை. அவன் தாய் தான் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். மகன் வீட்டோடு வேலை இல்லாமல் இருந்தாலும் அவனை பார்த்து கொண்டு இருந்த நிம்மதியாவது இருந்தது. இப்போது பணத்தை பார்க்கிறோம். மகனை பார்த்த நிம்மதி அதிலே இல்லை என்று வருத்தமாக பேசினார் வடிவேலு. மாரப்பன் ஏன் இப்படி இருக்கிறான்? ஒரு வழி எழுதக்கூட அவனுக்கு நேரம் இல்லை என்று எரிச்சலோடு கேட்டான் வெற்றிமுரசு. செங்கதிர் சொன்னான், பேசாமல் ஒன்று செய்யுங்களேன். அனுப்புகிற பணத்தை அவனுக்கே திருப்பி அனுப்புவீங்கள். என்னடா வாங்காமல் திருப்பி அனுப்புகிறாளே என்று சிந்திப்பான். அதன் பிறகாவது கடிதம் எழுதுகிறானா என்று பார்க்கலாம். அவன் தாய் அப்படித்தான் சொல்கிறாள். நமக்கு கடிதம் எழுதாനും பணம் நமக்கு எதற்கு? அதை ஏன் வாங்குகிறீர்கள்? திருப்பி அவனுக்கே அனுப்புங்கள். அப்போதாவது புத்தி வருகிறதா என்று பார்க்கலாம் என்கிறாள். நான் தான் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்றார் வடிவேலு. இன்னும் சிறிது காலம் பொறுத்து பாருங்கள். நேரில் புறப்பட்டு வந்தாலும் வரலாம் என்றான் வெற்றிமுரசு. வடிவேலு இடைபெற்று புறப்பட்டார். தாமரை அன்றிரவு தந்தையிடம் மகிழ்ச்சியாக பேச்சை தொடங்கினார். அப்பா, இன்று எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. 3 அலுவலர்களுக்கும் தலைமை நிர்வாகியாக என்னை நியமித்திருக்கிறார்கள். மாதம் 2000 ரூபாய் எனக்கு ஊதியம் என்றார். உனக்கு என் வாழ்த்துக்கள் மகளே. நீ இன்னும் பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும். இந்த நேரத்தில் உன் தாய் இல்லையே என்றுதான் வருந்துகிறேன். தாயினும் மேலாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீர்கள் அப்பா. உங்களைப் போல அன்பான அப்பா எனக்கு கிடைப்பார்களா? உனக்கு அது புரிந்திருந்தால் இந்நேரம் என் சொல்படி நீ திருமணம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமே. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே ராஜேந்திரனின் தங்கையுமான தாமரையின் அத்தையுமான அபரஞ்சி வந்தாள். அத்தை, இதோ உங்களுக்கு இனிப்பு. எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தாமரை அத்தையிடம் கேட்பரி சாக்லேட் ஒன்று கொடுத்தாள். இந்த இனிப்பு எனக்கு போதாதடி. உன் திருமணத்தன்று நிறைய இனிப்பு சாப்பிடப் போகிறேன். அந்த நாள் எந்த நாள் என்று சொல் என்று கேட்டு சிரித்தாள். தாமரை தலையை குனிந்து கொண்டு நின்றாள். உன் மனதில் இருப்பதை சொல்லேண்டி. நீ யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டாள் அத்தை. என்னோடு படித்த வெற்றிமுரசு என் அலுவலகத்திலேயே நிர்வாகியாக வேலையில் சேர்ந்துள்ளார். அவருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதப்பா. அது கூட உன் பரிந்துரையின் பேரில் தான் வேலை கிடைத்தது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி சிரித்தார் ராஜேந்திரன். எனக்கு அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அப்பா. என்ன மகளே, நீ மக்காக இருக்கிறாய்? உனக்கு கீழே வேலை செய்து கொண்டு உன்னை விட 1000 ரூபாய் குறைந்த சம்பளம் வாங்குகிற ஒருவனையா நீ தேர்ந்தெடுப்பது? இது உனக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். இதில் என்னப்பா அவமானம் இருக்கிறது? உன்னை விட பெரிய பதவியில் இருப்பவன் தான் உனக்கு பொருத்தமானவன். நீ 2000 ரூபாய் வாங்கினால் அவன் 4000 ரூபாய் வாங்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் மகளே உனக்கு கணவனாக வர முடியும். என்னப்பா இப்படி சொல்கிறீர்கள்? நான் பழைய வேலைக்கே போய்விடுகிறேன். அப்போது 2 பேரும் சமமாக இருப்போம் அல்லவா? அவரும் 1000 ரூபாய் வாங்குவார், நானும் 1000 ரூபாய் வாங்குவேன். சமமாக இருந்தால் பெருமை இல்லை மகளே. உன் கணவன் உன்னை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். உனக்கு ஏன் இந்த தொல்லை? நான் மிக உயர்ந்தவனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை அப்பா. அவர்தான் எனக்கு வேண்டும். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன் அப்பா சொல்வதை கேளேன் என்றாள் அத்தை. என் மகள் என் பேச்சை தான் கேட்பாள். அவளுக்கு நான் இன்னும் காலம் தருகிறேன். நன்றாக சிந்தித்து பார்க்கட்டும். எனக்கு விருப்பமானவருக்கு பெரிய வேலையும் நிறைய ஊதியமும் நானே வாங்கி தருகிறேன். அதன் பிறகாவது நான் அவரை மணக்க அனுமதிப்பீர்களா? ராஜேந்திரன் சிரித்தார். இதெல்லாம் நடக்கக்கூடியதா மகளே? எல்லாம் நடக்கும் அப்பா என்று சொல்லிக்கொண்டே தாமரை தன் அறைக்கு சென்று விட்டாள்.
மறுநாள் தாமரை வெற்றிமுரசை சந்தித்தாள். அவள் முகம் வாடி இருந்தது. நேற்று இருந்த ஒளியும் சிரிப்பும் அவள் முகத்தில் இல்லை. என்ன தாமரை, என்று வாட்டமாக இருக்கிறாய் என்று கேட்டான் வெற்றிமுரசு. இன்னும் நம் வாழ்வில் ஒளி பிறக்கவில்லை. இருண்ட வாழ்வில் வாட்டம்தானே வட்டம் அடித்து கொண்டு இருக்கும். அந்த வாட்டத்தை முறியடிப்பதுதானே நம் முயற்சி. எவ்வளவு முயற்சி செய்தாலும் இருள் எளிதாக மறைய மறுக்கிறது. கொஞ்சம் கடினமாக போராடினால் இருள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். கலங்காதே தாமரை, என்ன நடந்தது என்று சொல்லு. எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நம் திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது. தனக்கு கீழே வேலை செய்யும் ஒருவரை, குறைந்த ஊதியம் வாங்கும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அப்பா தடை விதித்து இருக்கிறார். நீ என்ன முடிவு செய்தாய்? நான் உங்களை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னேன். உங்கள் அப்பாவை மீறி நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? அப்பாவின் அனுமதியோடு நம் திருமணம் நடக்க வேண்டும் என்றுதான் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்து வருகிறேன். இனிமேலும் அப்பாவின் அனுமதிக்காக பொறுமையோடு இருப்பேன். நானும் உனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன் தாமரை. ஆனால் என்ன? நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருப்பதை விட எங்கள் ஊருக்கு போனால் பல பேருக்கு உதவியாக இருக்கும். அங்கே எனக்காக நிறைய வேலைகள் காத்து கொண்டு இருக்கின்றன. இப்போதுதான் வேலையை சேர்ந்தீர்கள். அதற்குள் வேலையை விட்டுவிட்டு புறப்பட்டால் முதலாளி என்ன நினைப்பார்? நீதான் என் நிலைமை அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த வேலையில் நீங்கள் சிறிது காலம் இருந்தால் உங்களுக்கு நானே பெரிய வேலை பார்த்து கொடுப்பேன். நம் திருமணமும் எளிதாக நடக்கும். என்னை மன்னிக்க வேண்டும் தாமரை. நீ எனக்கு பெரிய வேலை பார்த்து வைக்கும்போது நான் உடனே வந்து ஏற்றுக்கொள்கிறேன். தற்போது என்னை ஊருக்கு போக தயவு செய்து அனுமதிப்பாய் என்று கெஞ்சினான். அவனை ஊருக்கு அனுப்புவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. இருந்தாலும் அவன் ஊருக்கு போவதில் பிடிவாதமாக இருந்ததால் அவளால் தடுக்கவும் முடியவில்லை. ஒருவர் பிரிய முடியாமல் பிரிந்தார்கள். அவள் காதலை எண்ணி கலங்கினாள். அவன் கடமையை எண்ணி கலங்கினான். இருவர் கண்களும் வேறு வேறு காரணங்களுக்காக கண்ணீரை காட்டியது.